மேகதாது அணை கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியுள்ள கர்நாடக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற ஆணையை மீறி செயல்படும் கூட்டாளி கர்நாடக காங்கிரஸ் அரசின் செயல்களை வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கும் அவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக கர்நாடக மாநில அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி செயல்படும் கூட்டாளி கர்நாடக காங்கிரஸ் அரசினுடைய செயல்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள கர்நாடக மாநில அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி செயல்படக்கூடிய கூட்டாளி கர்நாடக காங்கிரஸ் அரசுடைய செயல்களை வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சுயமாக சிந்திக்கும் திறனற்ற ஒரு பொம்மை முதலமைச்சரை நம் தமிழகம் பெற்றிருப்பது கொடுமையிலும் கொடுமை என்றும், தற்பொழுது விடியா திமுக ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவிடம் வந்திருப்பது தமிழக மக்களுடைய தலையில் இடியாக இறங்கியுள்ளது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாது அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அரசும் காங்கிரஸ் அரசும் தமிழகத்திற்கு எதிராக செய்த துரோகங்களை அம்மாவின் அரசு அவ்வப்போது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்த்தது, தடுத்து நிறுத்தியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தங்கள் கூட்டாளியான காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தமிழக நலனை காவு கொடுத்து வருவதை அறிக்கையின் வாயிலாகவும் சட்டசபையிலும் நான் தொடர்ந்து எடுத்து கூறி வந்திருக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு குறித்து விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும், 2012ஆம் ஆண்டு மேகதாது அணை குறித்த பிரச்சனையை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது அதிமுகவுடைய அரசு 5/12/2018 அன்று மத்திய நீர்வளத்துறை கமிஷனரை அன்றைய இயக்குனர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது என்றும், இன்னும் அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும், எனவே கடந்த 1/2/2024 அன்று ஆணையத்தினுடைய வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதித்ததை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்யாதது குறித்தும், ஆணையத்தின் அதிகார வரம்பிற்கு சம்பந்தமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷன், அதாவது சென்ட்ரல் வாட்டர் போர்டு கமிஷன் பரிந்துரைத்துள்ளது குறித்தும் விடியா திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மேலும் உடனடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்தபோது தனது தலைமையிலான அரசு 2018ஆம் ஆண்டு மத்திய நீர்வள கமிஷன் மீது தொடுத்திருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும், இந்த விடியா திமுக அரசு தொடர்ந்து நடத்திட அந்த வலியுறுத்தியதோடு தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யவும் வலியுறுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விடியா திமுக அரசு 1/2/2024 அன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உடனடியாக உச்சநீதிமன்றம் செல்லாமல் காலதாமதம் செய்ததை வசதியாக பயன்படுத்திக் கொண்ட கர்நாடக காங்கிரஸ் அரசு நேற்று 16/2/2024 அன்று கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஒரு தனி திட்டப்பிரிவு மற்றும் 2 உட்பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் வனப்பகுதியில் நீரில் மூழ்கி நிலத்தை அடையாளம் காணும் பணிகள், மரங்களை எண்ணும் பணியையும் ஏற்கனவே துவங்கப்பட்டுள்ளது என்றும், உரிய அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதிகளை பெற்று பணிகளை விரைந்து துவக்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினுடைய வெளிப்படையாகவே மீறுவது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்றும், இன்னும் எதற்காக இந்த விடியா திமுக அரசு குறிப்பாக காத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு புரியவில்லை என்றும் திரு கருணாநிதி சர்க்காரியா கமிஷன் விசாரணை மற்றும் நடவடிக்கைக்கு பயந்து காவிரியினுடைய உடன்படிக்கையை நீடிக்காமல் கர்நாடக காவிரியின் குறுக்கே அணைகள் கட்ட அனுமதித்தது தமிழக மக்களை வஞ்சிப்பது போல
வஞ்சித்தது போல் இன்று விடியா திமுக அரசினுடைய நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் கர்நாடகாவில் தங்களது குடும்பத்தை தொழில் பாதிக்கப்படுமோ என்றும் கூட்டணி காங்கிரசுக்கு உறவுக்காக தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு துரோகத்தை அரங்கேற்ற நினைக்கிறார்கள் என்றும் தமிழக மக்கள் மீது திமுக மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தோடு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது குறித்து பலமுறை நான் அறிக்கை வாயிலாகவும் பேட்டி வாயிலாகவும் சட்டமன்றத்தில் விரிவாக பேசியும் அதற்கு பதிலளிக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது தமிழக மக்களுக்கு விடியா திமுக அரசு செய்து வரக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும் என்பதை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆணையத்தின் அதன் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்த பொருளை அஜெண்டாவை 28வது ஆணைய கூட்டத்தில் எடுத்துக்கொண்டது நீதிமன்ற அவமதிப்பு செயலாகும் என்றும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு சாதகமாக ஆணையத்தின் தலைவர் அந்த பொருளை அனுமதித்ததோடு குறிப்பாக அதை நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியது மிகப்பெரிய தவறு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த ஆணைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை கவனமாக அனுப்பி வைத்து அதை எதிர்க்காமல் தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க விடியா திமுக அரசு அனுமதித்தது மிகப்பெரிய துரோகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி நதிநீர் 20 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரங்களாக விளங்குகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் 20 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்திற்கு தண்ணீரின்றி பாலைவனமாகும். மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். தவறினால் தமிழகத்திற்கு துரோகத்தை செய்ய துணியும் கர்நாடக காங்கிரஸ் அரசையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் எச்சரிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் கண்டித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.